ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட காத்திருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் காத்திருக்கும்படியாக அநேக இடங்களில் வேதத்தில் எழுதியிருக்கிறார். வேத வசனங்கள் அநேகம் காத்திருப்பதை குறித்து, காத்திருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டென்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட அநேக நேரங்களில் காத்திருந்து ஜெபித்திருக்கிறார். காத்திருந்த அநேக தேவ மனிதர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தில் கூட இங்கே ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. நாம் காத்திருப்பது ஏன் காத்திருக்க வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவை எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் காத்திருப்பது மிக அவசியம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாமும் கூட தேவன் சொல்லியிருக்கிற காத்திருங்கள் என்ற கட்டளையை நாம் ஒவ்வொரு நாளிலும் கடைபிடிக்கிறவர்களாக அதை செய்யும்போது மெய்யாகவே இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அப்படியாய் நாம் காத்திருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்வதற்கு நாம் மிக அவசியமாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று உலகத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் அநேக நேரங்கள் காத்திருந்து எல்லா இடங்களிலும் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை இந்த பூமியில் நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கும் போது புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் காத்திருக்கும் போது தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று உயர்வை அடைவதற்கு நாம் ஒவ்வொரு நாளிலும் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் பலனை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிக அவசியமான காரியம் என்னவென்றால் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அன்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சீஷர்கள் எல்லாம் அங்கு ஒருமனப்பட்டு அவர்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக அவர்கள் காத்திருந்து ஜெபித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் காத்திருந்து ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை, பூமியை சுதந்தரித்து தேவன் நம்மை உயர்த்தும்படியாக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களை உயர்த்துவதற்காக நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கட்டளையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் காத்திருந்து உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் காத்திருந்து ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாக, ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.